லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் கருப்பழனியப்பன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ வழங்கும் தமிழா கோபோர்ட் பை கேஏஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கட் ஷர்ட்ஸ் மற்றும் இண்டிகஸ் பெயிண்ட்ஸ். கோப்ரஸ்டட் பை மெடிமிக்ஸ். அம்மா அப்பா பெற்றோர்கள்னு பிள்ளைகளோட உறவுகள் பார்த்திங்கன்னா, பெண் குழந்தைகள் எப்பொழுதும் திருமணம் வரையும் கிட்டத்தட்ட அப்பாவுக்கு தான் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க. எல்லா நேரமும் சண்டை எல்லாமே அம்மாவோடு தான் இருக்கும். அப்படி இருக்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போகும் பொழுது, கல்யாணம் ஆகி போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா அப்பாங்கிற நெருக்கம் குறைஞ்சு அம்மாவோட நெருக்கம் அதிகரிச்சிருக்கு. அதுவரையும் தன் மகளை திட்டிக்கிட்டே இருக்க, ஒழுங்குக்குள்ளே இருக்க சொல்லிக்கிட்டே இருக்க, ஒழுக்கத்தை போதிச்சுக்கிட்டே இருக்க, எல்லாவற்றையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்க அம்மா திருமணம் ஆகி போனதுக்கப்புறம் அவளை ரொம்ப ஒரு பெரிய மனுஷன் நடத்த ஆரம்பிக்கிறாள். இங்கிலீஷில் ஒரு சேயிங் உண்டு, டாட்டர் பிகம்ஸ் அ நெய்பர்னு. மகளாக இருக்க வரையும் அவளை ரொம்ப கண்காணிப்பில் வச்சுக்கணும். அவளே கல்யாணமானால் பக்கத்து வீட்டுக்காரி ஆயிடுவாள். பக்கத்து வீட்டுக்காரி ஆகிட்டா அவளோட நம்ம எல்லா அன்பும் செலுத்தலாம், எல்லா யோசனை இருக்கலாம். அந்த பக்கத்து வீட்டுக்காரியும் மகளுமே கூட என்னென்னா எல்லா யோசனைகளையும் எல்லா சந்தேகங்களையும் அம்மா கிட்ட தான் கேட்குறதா இடம் மாறிடுறா, டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுறா. அப்போது அப்பாவோட நெருக்கம் இருக்கும், ஆனால் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளுதல் என்பது அம்மாவோட தான் ஆகும். அப்போ ஒரு பெண் திருமணம் ஆகும் பொழுது அம்மாவோட இந்த மாற்றம் ஏற்படுது இல்லை, இந்த மாற்றம் எந்த இடத்துல ஏற்படுது, அந்த மாற்றத்தால் விளைந்தவைகள் என்னன்னு பேசணும்னு நினச்சேன். தமிழ் நீங்கள் பேசவிருப்பது திருமணமான பெண்களும் அவர்களது அம்மாக்களும். இப்போ பெண்கள்கிட்ட நான் முதல்ல கேட்க நினைக்கிறது, நம்ம கிட்டத்தட்ட டீனேஜில் தொடங்கி திருமணம் ஆகிற வரைக்கும் அம்மா எல்லாத்துக்கும் ஒரு திருத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க வீட்டில். அதில் கடைசி ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நீ கல்யாணம் ஆகி போய் என்ன வேணாலும் பண்ணிக்க புருஷன் வீட்டில் போய், ஆனால் இங்கே இருக்கிறவரை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்படி உங்கள் அம்மா உங்களை கண்டித்த விஷயம் இது? இன்றைக்கி நான் ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி மேரேஜுக்கு முன்னாடி நான் போட முடியாது. இப்போ வித் மை ஹஸ்பண்ட்ஸ் பர்மிஷனோட நான் இதை போட்டுட்ருக்கேன். அண்ட் மாடர்ன் ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் அம்மா அனுமதிச்சே இல்லை. நான் ஹஸ்பண்ட்டு சொல்லி தான் நீ அதெல்லாம் செய்யணும்னு ஏன் சொல்கிறேன்னா, நான் கல்யாணம் ஆன பிறகு எங்கள் ஹஸ்பண்டுக்கு தகுந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எனக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி நம்ம பொண்ணுக்கு வரக்கூடாதுன்றதுனால தான் இதை நான் சொன்னேன். நைத்தனிக்கும் நான் பாவாடை தாணியில் இந்த மாதிரி தான் வளர்ந்தேன். சுடிதார் கூட போட்டதில்லை, நைட்டி கூட போட்டதில்லை திருமணத்துக்கு முன்னாடி. ஆனால் அப்படிலாம் ஒழுக்கமாக இருந்தாலும் சில நேரங்களில் நம்மளை பிடிக்காது போகுது ஹஸ்பண்டுக்கு. அந்த மாதிரி அவளுக்கு அவள் வாழ்க்கையில் வரக்கூடாதுன்ற ஒரு கட்டத்தினால தான் அந்த வார்த்தையை நான் சொன்னேன். வெளியே எங்கேயுமே விட மாட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இங்கே வேணா போ, உங்கள் ஹஸ்பண்ட் கூட இங்கே வேணா போ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. வெளியே தான் மெயின் விட மாட்டாங்க. எத்தனை மணி வரைக்கும் விடுவாங்க வெளியே? வெளியவே விட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் வச்சிருப்பாங்க. என்ன காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடணும்? இல்லை, காலேஜ் இல்லை, ஸ்கூல் தான் படிச்சு. காலேஜுக்கே அனுப்பல அவங்கள? காலேஜ் போகல, அதுக்குள்ளே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமாம் சார், வெளியே எங்கேயே விட மாட்டேன் தான். ஆமாம், வெளியே எங்கேயே விட மாட்டேன். நான் படிக்கலை, அதனால பிள்ளைய எங்கே விடுறதுன்ட்டு எங்கேயுமே விட மாட்டேன். கல்யாணம் ஆகி நீ எங்கன்னா போ, உன் புருஷன் கூட போ, எப்படின்னா போ. நான் படிச்சிருந்தா பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் சரி கிடையாது. நம்ம பிள்ளைய பார்த்து வச்சுருக்கணும்ல. 12வது வரைக்கும் படிக்க வச்சேன், உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். காலேஜெல்லாம் அனுப்பலை, வசதி கிடையாது. நான் தான் வேலை செய்கிறேன். இல்லைம்மா, படிக்க வைக்கிற வசதி இல்லைங்கிறக்கா அனுப்பலையா, இல்லை பொம்பளை பிள்ளை வெளியே அனுப்ப வேண்டாம்? இல்லைப்பா, அவன் கவுடு சூதலாதவோ வெளியே எங்கே நம்ம விட்டா எனக்கு பயம். வெளியே எங்கே விட மாட்டேன். நான் வீட்டு வேலை தான் செஞ்சேன். 4-5 வீட்டு வேலை செஞ்சேன். பிள்ளைய பார்த்துக்கணும், பார்க்கறதுக்கு அழகாக இருக்கிறா. யார் நைட்டுன்னு போயிட்டாங்கன்னா அதனால கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 12வது படித்த உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ வெளியே போறீங்களா? இப்போ நல்லா வெளியே போகிறேன், ஹஸ்பண்ட் கூட நல்லாவே. அது ஒன்றும் அம்மாவுக்கு அது ஒன்றும் இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் பார்த்துக்கிட்டோம். நம்ம கடமை முடிஞ்சிருச்சு. ஓ, முடிஞ்சிருச்சா? அவ்வளோதான். இது அம்மா கல்யாணம் அனுமதிக்காது. கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்ச ஒரு வேலை, அதை செஞ்சா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் செஞ்சா போகிற வீட்டில் என்னை தான் திட்டுவாங்க. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க மேலே கொடுக்க? சார், சாப்பிட்ட தட்டு கூட எடுக்க மாட்டேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேன் அம்மா வீட்டில் இருக்கும் போது. அதான் சொல்லுவாங்க, இப்படி இருந்தால் இப்படி போகிற இடத்துல என்ன தான் திட்டுவாங்க, இன்னும் வளர்த்துருக்க பொண்ணு அப்படின்னு கேள்விலாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ரெகுலராக எல்லார் வீட்லேயும் சொல்கிற சாப்பிட்ட தட்டு இருக்குது. பர்டிகுலராக என்ன சொல்லியிருக்காங்க? ஐப்ரோலாம் த்ரெட்டன் பண்ணக்கூடாது, ஐப்ரோ த்ரெட்டன் பண்ணக்கூடாது, மேக்கப் போடக்கூடாது, லிப்ஸ்டிக்ஸ்லாம் போடக்கூடாது, நார்மல் சுடிதார் லெக்கின் அதெல்லாம் சுத்தமாக போடவே கூடாது, பூவெல்லாம் நீட்டமாக தொங்க விடவே கூடாது. இன்றைக்கி காலையிலையுமே லைட்டாக நான் ஐலைனர் போட்டதுக்கு ஏன் இதெல்லாம் போட்டுட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் சார், ஏன்னா நாங்கள் இருந்த இடம் அப்படி, அதனால் எனக்கு கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது சொல்லக்குள்ள. அதனால் அது வேண்டான்னு தான் சொல்கிறேன். அது இப்போ சென்னையில் வந்துட்டா, அவள் சென்னையில் வாழறா,
அது போட்டு தான் ஆகணுன்ற சூழ்நிலை. அப்புறம் நான் அதுக்கோசம் ஒன்றும் நான் சொல்லலை. ஏன்னா வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாரு. காலேஜ் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் வந்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சு லீவ் நேரில் வந்து லேட்டாக எழுந்திரிப்பேன் சார். எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீ போகிற வீட்டில் இப்படி எழுந்திரிச்சேன்னா எப்போ வாசல் வச்சு குழம்புறது என்ன பண்ணுறதுன்னு எங்கள் அம்மா திட்டுவாங்க சார். நான் சொல்லுவேன் நான் போகிற வீட்டில் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், நான் சுதந்திரமாக இருந்துக்கிறேம்மா, இப்போ தானே லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிக்கலாம், அங்கே போனால் சீக்கிரமாக எழுந்திரிக்கணுமான்னு சொல்லுவேன் சார். எங்கள் அம்மா உடனே அதெல்லாம் இல்லை, பொம்பளை பிள்ளை இத்தனை மணி வரையுமா தூங்குறது அப்படின்னு எங்கள் அண்ணன் தூங்குவான் சார். ஆனால் எங்கள் அண்ணன் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க சார், தூங்கட்டும். திருமணத்திற்கு முன்னாடி அம்மா சொல்லி கேட்காம விட்டது இப்போ புரியுது எனக்கு, நான் இப்போ அதை கடைப்பிடிக்கிறேன் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? சிக்கனமாக இருக்கிறது. எந்த பொருளாக இருந்தாலும் அதை கொஞ்சமாக பயன்படுத்தணும், தேவைக்கு எது செய்யணுமோ அதை தான் செய்யணும், அதிகமாக செஞ்சு அதை வீணாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த பொருளோட விலையை பார்க்கும்போது அதை நான் பார்த்து செலவு பண்ணுறேன். பட் அம்மா வீட்டில் இருக்கும்போது எதுவுமே எனக்கு தெரியாது. அது கேட்டதே இல்லை. ஆமாம், நிறைய சொல்லுவாங்க. தேங்காய் எண்ணெய் பட்டெல்லாம் நிறைய டைம் உடச்சிருக்கேன். அஞ்சலை பொட்டியில் இருக்க பொருளெல்லாம் அப்படியே தலைக்கீழே கொட்டி கவுத்துருக்கேன். அதெல்லாம் என் அப்போ செய்தது. பட் என் வீடு இப்போ நான் தனியாக இருந்து அதை பிளான் பண்ணும்போது ஒரு மல்லிகை சாமான் மாதம் மாதம் வாங்கும்போது அதோட விலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்து செலவு பண்ணுறேன். ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு அந்த சட்னியெல்லாம் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்றேன். பட் அம்மா வீட்டில் முத நாள் செஞ்ச ரசத்தை மறுநாள் தூக்கி கீழே ஊற்றிடுவேன். எந்த பதார்த்தம் செஞ்சாலும் நாள் செய்தது மறுநாள் கீழே தூக்கி ஊற்றிடுவேன். பட் இங்கே எங்கள் வீட்டில் அந்த மாதிரி நான் செய்கிறதில்ல. 4 நாள் ரசம் கூட வீட்டில் வச்சு சாப்பிட்றேன். அம்மா வீட்டில் ரொம்ப சிக்கனமாக இருக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நான் இருந்ததே கிடையாது. ஓகே. செலவு அதிகமாக பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார். அது வந்து அப்போ தெரியல எனக்கு, நான் அப்போ மேரேஜ் ஆகாமல் இருந்தேன், அப்போ எனக்கு தெரியல. ஆனால் இப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னது புரியுது, அதிகமாக செலவு பண்ணால் நமக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு, இப்போ நம்ம எப்படி சிக்கனமாக செலவு பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே. ஸோ மேரேஜ்க்கு முன்னாடி நான் எந்த ஒர்க்குமே பார்க்க மாட்டேன் வீட்டில். ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ வந்து எனக்கு சண்டே மட்டும்தான் லீவ் கிடைக்கும். ஸோ சண்டே லீவ் கிடைக்கும்போது 11 o'clock எந்திரிக்கிறது, நேரமாக எந்திரின்னு சொல்லுவாங்க, எந்திரிக்க மாட்டேன். 11 o'clock எந்திரிக்கிறது, அப்படியே இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, நானே எல்லா வேலையும் பார்த்துட்டுக்கிறேன், நானும் மனுஷி தானே, என்னையும் மனுஷியாக மதிக்க மாட்டேங்கிறையே அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் இந்த சண்டேனா ஹெவி ஒர்க் இருக்கும்போது ஏன்டா சண்டே வருது, ஏன்டா இப்படி சமைக்க சொல்கிறாங்க, யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு தோணும். ஸோ அப்போ நான் அம்மாவை நினச்சி பார்ப்பேன், அம்மாவுக்கு அப்போ பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார், அம்மாவுக்கு வந்து ஸ்டொமக் ப்ராப்ளம் இருக்குது சார், யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்குது. மந்த்லி வந்து ஒரு 15 to 20 years அவங்களால எந்திரிக்கவே முடியாது. ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் டெய்லி எனக்கு வந்து சைட் டிஷ் இல்லாமல் எனக்கு சாப்பாடு இறங்கவே இறங்காது சார். அப்போ வந்து சொல்லுவாங்க, முடியலடி என்னால் பண்ண முடியலவாங்க. அப்போ வந்து நான் சண்டை போடுவேன், ஏன்னா உன்னால் இது கூட பண்ண முடியாதா அப்படின்னு சண்டை போடுவேன் சார். இப்போ தனியாக ஒரு ஃபேமிலின்னு வந்ததுக்கப்புறம் நான் இப்போ யோசிக்கிறேன், ஐயோ அன்றைக்கி ஏன் நம்ம அதை பண்ணோம், ஏன்னா இப்போ நம்மளால பண்ண முடியல சார். இந்த ஏஜுக்கு என்னால் முடியல, ஆனால் அந்த ஏஜுக்கு அம்மா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதே அந்த பெயினை நான் இன்றைக்கி அனுபவிக்கும் போது தான் எனக்கு அது தெரியுது, அன்றைக்கி நம்ம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம அம்மாட்ட அப்படி சண்டை போட்டிருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ தான் சார் புரியுது. அது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வைப்பாங்க. லைக் ரப்பர் பேண்டு, சாப்பாடு, பால் கவரு, அப்புறம் தேங்காய் உடைச்சா கூட அந்த கொட்டாச்சட்டி, அது அப்புறம் சாப்பாடு நம்ம ஹோட்டலில் வாங்குறப்போ ஒரு பாக்ஸ் வச்சு கொடுப்பாங்களே, அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃப்டி பண்ணி வைப்பாங்க. நான் திட்டுவேன், அம்மா ஏம்மா இதெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க, இதெல்லாம் தேவையாம்மா, எடுத்து தூக்கி போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவ்வளோ கோவப்படுவேன். ஆனால் இப்போ இதெல்லாம் நான் எடுத்து வைக்கிறேன், எனக்கே தெரில. ஏன்னா யாருக்காவது வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டோம்னா டிஃபன் பாக்ஸ் போனால் திரும்ப வராது, இந்த டப்பாவில் போட்டு நம்ம கொடுத்து விட்டுடலாம். ஏதாவது ரப்பர் பேண்டுக்கு நம்ம உடனே அதான் நம்ம எடுக்கிறோம். ஸோ அப்போ அவங்க செஞ்சதெல்லாம் எனக்கு இதாக தப்பாக தெரிஞ்சது, இப்போ அதையே நான் ஃபாலோ பண்ணுறேன், நல்லா தான் இருக்குது. ஓகே சார், நாங்கள் இருந்த வீட்டில் வந்து தண்ணி ஃபெசிலிட்டி இருக்காது. அப்போ அம்மா வந்து தண்ணி பிடிக்கிறதுக்காக தெரு முனையில் இருக்க இடத்துல போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க. அப்போ வந்து நான் நல்லா தூங்குவேன். அப்போ எழுப்பி பார்ப்பாங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து, அவள் தலையில் இருக்க தலைவனியை எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எடுத்தோன்னே தலை டம்முன்னு விழுகும், உடனே டக்குன்னு முழிப்பு வந்துடும். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னோட வேலையை நானே பார்த்துக்கணும். ஏன்னா உங்களை எழுப்புறதுக்கு அம்மா வச்சிருக்க டெக்னிக் அது, தலை எடுத்துட்டா முழிப்பு வந்துடும். தலை வந்து டம்முன்னு விழுகுமா, டக்குன்னு முழிப்பு வந்துடும். அப்போ காலையில் எந்திரிச்சு நம்ம வேலையை நம்மளே பார்த்துக்கணும். அதாவது பெரிய பிள்ளைங்கிறனால வீடு கூட்டி பாத்திரம் வைக்கி டீ போட்டு வைக்கணும், அம்மா தண்ணி பிடிச்சிட்டு வந்தோடனே டீ குடிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா அம்மா தண்ணி பிடிக்கவே 2 மணி நேரத்துக்கு மேலாகும். அதுக்கப்புறம் தலைவாணி பாய் இந்த துணிமணியெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போட்டு துவைப்பாங்க. என்ன இந்த வேலை செய்யும் போது நான் வந்து சரியாக பாத்திரம்லாம் கழுவ மாட்டேன். எங்கள் அம்மா எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டிலலாம் போய் காமிப்பாங்க, இங்கே பாருங்க இவ எப்படி போய் பாத்திரம் கழுவியிருக்கா, இங்கே பாருங்க வீடு எப்படி கூட்டியிருக்கா. அப்போ எங்கள் அம்மா சொன்னது எனக்கு வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துச்சு. ஏதாவது ஒன்று ஒரு மாதிரி இருக்குது, என்ன திட்டக்கூட முடியாதே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி என் பொண்ணுக்கு 8 வயசு ஆகுது. என் பொண்ணு வயசுக்கு எனக்கு வீடு கூட்டுது, தண்ணியெல்லாம் பைப்பு திறந்தாலே வரும். ஒரு குடம் சமைக்கிறதுக்கு தண்ணி தூக்கிட்டு வந்து வர முடியல. அப்போ நினச்சி பார்க்குறேன், எங்கள் அம்மா கல்யாணம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு 10 வருஷமாகவே எங்கள் அம்மா வந்து தெரு முனையிலேருந்து தண்ணி இடுப்பில் ஒன்று கையில் ஒன்று தூக்கிட்டு வருவாங்க. அப்போ அவங்க உடம்பு எவ்வளோ வலிச்சிருக்கும்.
என் பொண்ணு பாய்த்தலவணி போடுது, நாங்கள் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அதுதான் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வைக்கிது. அப்போ எங்கள் அம்மா சொல்லும்போது எனக்கு கோவமாக வந்தது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட நான் அதை செஞ்சே தப்புன்னு. அதுக்காக சாரிம்மா. இப்போ இதெல்லாம் வந்து மக வந்து அம்மாவை பற்றி உணர்ந்தது. மக வந்து கல்யாணமாகி போனதுக்கப்புறம் மாறினதுன்னு எதை நீங்கள் உணர்ந்தீங்க? எந்த வேலையும் செய்ய மாட்டா சார். எழுந்து கொஞ்சம் ஏதாச்சும் நமக்கு செய்ய அப்படின்னா கூட எதுவும் செய்ய மாட்டா. காலேஜ் போகும்போதும் சரி, வேலைக்கு போகும்போதும் சரி, எதுவுமே செய்ய மாட்டான். ஒரு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த டைமில். ஐயோ, எழுந்து ஒரு தக்காளி சட்னி கூட வைக்க தெரியலையே, இந்த பொண்ணு போய் எப்படி போகிற இடத்துல என்ன பண்ணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் நான். அழுது கூட இருக்க நான் கிச்சனில் நின்று என்ன பண்ணுவாளோ, எப்படி செய்வாளோ, நம்ம செஞ்சு தப்போ, பசங்களை தூங்க விட்டு நம்ம கொஞ்சம் லேட் ஆகுது, சரி தூங்கட்டும் குழந்தைங்க, எங்கே போகிற இடத்துல எப்படி தூங்க போதுங்க, நம்ம இருக்கிற வரைக்கும் தூங்கட்டும் நம்ம வீட்டில் அப்படி சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுடுவேன். நம்ம செஞ்சால் தப்பு போலக்குது, சரி இவ்வளோ எழுப்பி செய்வேன். ஆனால் இப்போ பாருங்கள் சார், மேரேஜ் ஆகிட்டு 2 years தான் ஆகுது. காலையில் எழுந்தாலுங்கன்னா கரெக்டாக டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னரு, இன்னும் மாவு பேச தெரியாது அவளுக்கு. வீட்டில் சப்பாத்திக்கு எப்படி மாவு பேச, இப்போ அவ்வளோ சூப்பராக பேசுகிறா, அவ்வளோ இதுவானால. இவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறதோட அவங்க மாமியாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் சார். சரியான மாமியார், கரெக்டான மாமியார் சார். அவங்க எல்லா வேலையும் இப்படி தான் செய்யணும். அவங்க இதுவரைக்கும் ரிலேட்டிவ் தான், எங்கள் ஹஸ்பண்டுடைய தங்கச்சி பையனை தான் கொடுத்துருக்கோம். அவங்க பார்த்துருக்காங்க வீட்டில் எப்படி இருக்கா, தூங்குவா, 11 மணி 10 மணி தான் எழுந்துப்பாங்க, வேலைக்கு போனால் சண்டே மட்டும் தான் லீவு, அதனால் இவங்கள தூங்க விடுவாங்க. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்துருக்காங்க அவங்க. கரெக்டாக சார் காலையில் அதே மாவு போடணுன்னாக்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட வீடு துடைக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் கூட வீடு துடைச்சது கிடையாது. ஆனால் இன்றைக்கி அத்தை செய்ய வச்சுட்டாங்க. செய்கிறா. ஒரு ரூமை துடைச்சோம்னா ஒரு பக்கெட் தண்ணி எது பண்ணால் அந்த ஒரு ரூமுக்கு தான் துடைக்கணும். அடுத்து அந்த தண்ணி எடுத்து ஊற்றிட்டு திரும்ப இன்னொரு வேறு தண்ணி தான் துடைக்கணும். நம்ம வீட்டில்னாக்கா ஒரு வாளி எடுத்தினா ஃபுல்லாக துடைச்சிட்டு வந்துட்டு திரும்ப 2வது ஊற்றிட்டு செகண்ட் இதுக்கு துடைக்கலாம். இங்கே அப்படி கிடையாது. ஒரு ரூமுக்கு ஒரு ரூம் சொல்லுவாள் இந்த மாதிரி நான் மனசுக்குள்ள நினச்சிப்பேன், சரியான இடம் தான், பரவாயில்ல, நம்ம பொண்ணு வந்துடுவா. மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும், ஆனால் சொல்லிக்க காட்டிக்க மாட்டேன். பரவாயில்ல, இப்படி தான் இருக்கும், நான் கரெக்டாக அது மாதிரி செஞ்சால் தான் ஒரு பொறுப்பு வரும் பசங்களுக்கு. பரவாயில்ல, நல்ல மாமியார் தான் கிடச்சிருக்காங்க இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷப்படுவேன். ஓகே. வீட்டில் தட்டை கூட கழுவாமல் ஒரு டிகிரி படிக்கிற வரைக்கும் படித்தா, இப்போ அங்கே போய் கை குழந்தைய வச்சுக்கிட்டு மாமியாருக்கு எல்லாருக்கும் சமைச்சு போட்டுக்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிஎட் முடிச்சிருக்கிறா. ஏன்னா அது மாதிரி சிக்கன் வாங்கும் போது இங்கே அம்மாட்ட வாங்கும்போது ஒரு சுடிதாருக்கு 4 சுடிதார் வாங்கிப்பா. இப்போ அவன் ஹஸ்பண்ட் வீட்டில் போய் வீட்டுக்காரரை சம்பாதிக்கிறது தான் மிச்சம் பண்ணணுமா. ஏன்னா மிச்சம் பண்ணணுங்கிறத இப்போ நம்ம வீட்டில் கடைப்பிடிக்கல, போகிற வீட்டில் போய் கடைப்பிடிக்கணும்னு. அப்போ நானும் மறைமுகமாக வாட்ச் பண்ணிக்கிறேன். பரவாயில்ல, நம்ம பொண்ணு நம்மளை ஃபாலோ பண்ணி தான் வந்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ அம்மா வந்து இப்போ பாராட்டுறாங்கல்ல, இன்னைக்கு ஒன்று கேட்குறீங்க, அதில் பெரும்பாலும் சமையலை சொன்னால் கூட கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லது பின்னாடி 2மே இந்த விஷயம் நம்ம இவ்வளோ ஒழுங்காக செய்கிறோம், ஆனால் இந்த அம்மா நம்மளை பாராட்டவே மாட்டேங்கிறாங்களே. ஏன்னா அம்மா எப்பொழுதுமே பொண்ணு நேரடியாக பாராட்ட மாட்டாங்க. இப்போ கூட நீங்கள்லாம் சிறப்பாக வேலை செய்யுங்கன்னு பாராட்டுறது யாரை பாராட்டுறாங்கன்னா உங்கள் மாமியாரை தான் பாராட்டுறாங்க. அவங்க தான் ரொம்ப ஒழுங்குபடுத்திட்டாங்கன்னு. பொண்ணுகளை பாராட்ட மனமே வாய்க்காது அம்மாவுக்கு. வெளியில் சொல்லுவாங்க, ஆனால் நேரடியாக பொண்ணை பாராட்ட மாட்டாங்க. அப்படியே அம்மா என்னையே இந்த காரியத்துக்கு பாராட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு உங்களுக்கு தோணுது எதுக்கு? சுத்தமாக வீடுலாம் பெருக்கி பாத்திரம்லாம் தேய்ச்சி துணியெல்லாம் துவைச்சி அழகாக கபோர்டில் மடித்து வைக்கிறது, பூஜை வேலைலாம் அழகாக செய்கிறது எல்லாமே செய்வேன். சமையலை தவிர்த்து எல்லாமே செய்வேன். பட் இதெல்லாம் என் பொண்ணு செஞ்சான்னு எங்கள் அம்மா இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஏன் எதிர்த்தாப்புல சொல்லவே மாட்டாங்க. எது செஞ்சாலுமே இன்னும் சமைக்க தெரில, ஒரு ரசம் கூட வைக்க தெரில அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர என் பொண்ணு இந்த வேலைலாம் செஞ்சுதுன்னு பெருமையாக சொன்னதே இல்லை. ஏன்னு கேட்டால் திரும்ப நம்ம சொன்னோம்னா அவளுக்கு கொஞ்சம் ஹெட்வெயிட் ஜாஸ்தி ஆகிடும். அவள் வேலை பலு கொஞ்சம் குறைச்சிருவா. நம்ம சொல்ல பலு கொஞ்சம் ஏற்றிப்பா, இன்னும் கொஞ்சம் வேலை சுத்தமாக செய்வா. அதுக்கப்புறம் அவள் செய்கிற வேலையை பார்த்து பொண்ணும் செய்வா. அவள் வாழ்நாள் நல்லா இருக்கும். அதனால தான் நம்ம சீக்கிரமாக சொல்கிறதில்ல. பின்னாடி போய் சொல்லுவாள், என் பொண்ணு சூப்பராக இருக்கிறா, சூப்பராக செய்கிறா, நீட்டாக செய்கிறா, அவ்வளோ மேலே எல்லாம் செய்ய முடியாது என்னுடைய தோழிகிட்ட சொல்லுவேனே தவிர அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் நான். உங்கள் தோழிகள்கிட்ட? ஆமாம், என்னுடைய ஃப்ரெண்டுங்க சர்க்கிளில் சொல்லிப்பேன், என் பொண்ணு இப்படி இருந்தவா அப்படி இருக்காளேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவேன். அவள்கிட்ட சொல்லுவேன். அம்மா பாராட்டணும்னு இதுக்கு எங்கிருக்கீங்க? கல்யாணம் பண்ணும்போது நான் வெறும் பிஇ தான் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எழுதி நான் மாஸ்டர்ஸ் பண்ணி இப்போ நான் பிஹெச்டி முடிக்க போகிறேன். என்னை சுற்றி இருக்கவங்க, என்னோட கைடு எல்லாருமே என்னை எல்லா தடவையும் பாராட்டிகிட்டே இருப்பாங்க. நீ நிறைய சுச்சுவேஷன்ஸ் கிராஸ் பண்ணி ஒரு விமன் கேரியர் முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு அப்படின்னு. எங்கள் அம்மா வாயால் நான் அந்த பாராட்டு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. நீ நிறைய சுச்சுவேஷன்ஸ் கிராஸ் பண்ணி தான் நீ இது படிச்சிருக்க. இத்தனைக்கும் அவங்க நல்லா படிச்சிருக்கிறதுனால இது நமக்கு பெருசாக தெரிய மாட்டேங்குது. இப்போ எங்கள் மாமியாரெலாம் சொல்லுவாங்க, நீ வைவா வைக்கிற அன்னைக்கு நான் காஞ்சிபுரத்தில் பேனர் வச்சுருந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் எங்கள் அம்மா சூப்பர் தயா, கிரேட் அப்படி கூட அவங்க சொன்னது கிடையாது.
அது ஏன் தெரியல சார். அப்படி இல்லை, எப்பவுமே நல்லா படிப்பாங்க. பட் நான் படிக்கணுங்கிறது வந்து எப்போவும் என்கரேஜ் வந்து பண்ணுவேன், ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணுவேன். படின்னு சொல்கிறது மட்டும் என்கரேஜ்மெண்ட் இல்லை. இப்போ வந்து நான் என்ட்ரன்ஸ் எழுதும் போதுனா எனக்கு நாளைக்கு டியூ டேட்டு, இன்றைக்கி நான் போய் என்ட்ரன்ஸ் எழுதிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆனேன். அப்போல்லாம் எங்கள் அம்மா அது வந்து ஸோ வாட், அதனால என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்களே தவிர அதை வந்து ஒரு இதுவாக அவங்க பேசுறது எனக்கு எப்பயுமே. அப்படியே ரொம்ப நம்ம சொல்ல ஆரம்பித்தா பொட்டு பிள்ளையாக இருக்கா. அப்போ மாமியார் வீட்டில் அது சொல்லுவாள்ல, நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப போய் எக்ஸாம் எழுதினேன், நான் இப்படி செய்தேன் அப்படி செய்தேன். அப்படி ஒரு பொண்ணு வந்து புகுந்த வீட்டில் அப்படிலாம் நடந்துக்கூடாது. ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங் அது ஆவரேஜ் நம்ம செய்யணும். இல்லை அதெல்லாம் கரெக்டு தான்மா. நான் சொல்கிறது எல்லா மேட்சும் ஃபைனல் ஜெயிக்கணுங்கிறது தான் முக்கியம், சரியா? ஆனால் அதுக்காக குவார்டர் ஃபைனலில் ஜெயிச்சப்பே பாராட்ட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் ஃபைனல் ஜெயிச்சாதான் பாராட்டுவேன், குவார்டர் ஃபைனல் செமிஃபைனல்லாம் பாராட்ட மாட்டேன்னு அர்த்தம். மாற்றிக்கிறேன் சார். அதாவது எனக்கு எமோஷ்னலாக ஒரு பொண்ணா எனக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன செஞ்சால் நம்ம அம்மா கண்ணில் அந்த ஒரு துளி ஆனந்த கண்ணீர் வந்துடும் அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆனால் அப்படிலாம் நம்ம அம்மா எக்ஸ்பிரசிவாக நம்மகிட்ட இருக்கவே மாட்டாங்களோ அப்படியெல்லாம் கூட எனக்கு தோணும். நான் வந்து எம்எஸ் வந்து அந்த வைவா முடித்தோடனே எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது. பிஜி படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது இதெல்லாம் ரெண்டாவது சார். நான் வந்து என்னவோ சாதித்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆனால் அது வந்து ஸோ இது டே டு டே இது வந்து ஒரு விமன் மென்னுலாம் கிடையாது. நம்மளும் படிக்கணும், நம்மளும் கேரியர் எடுத்துகிட்டு போகணுன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, எனக்கு இப்போ கூட எனக்கு அந்த பிஹெச்டி வைவாகும் போது எங்கள் அம்மா என் கண்ணில் தண்ணி வரும், எங்கள் அம்மா கண்ணில் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர். நான் டாக்டர்னு முன்னாடி போடும்போது எங்கள் அம்மாவுக்கு பெருமையாக இருக்கும். அப்படிலாம் எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் நான் என்ன செஞ்சால் அவங்களுக்கு அப்படி வரும் அப்படின்ற கியூரியாசிட்டி எனக்கு இருந்துகிட்டே இருக்கும் சார். அப்படிலாம் இல்லைங்க சார். அது சொல்லிடுங்க பதில். ஒரு கேள்வி இருக்கு, மகளை பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நேரடியாக பாராட்டு என்ன பாராட்டுவீங்க நீங்கள்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் தயா, நான் உன்னை பொண்ணாக பெற்றதுக்கு எனக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ தூரம் வந்து. ஏன்னா இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி தான், தட்டை கழுவுறதுக்கு கூட நாங்கள் தண்ணி கொண்டு வந்து கொடுத்து கழுவிட்டு தான் போவா. பிஏ படிக்கிற வரைக்கும் எங்கள் அம்மா அதை என்னை ரொம்ப திட்டுவாங்க, இப்படி கொண்டு போய் பெரிய வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். செய்தி நீங்கள் எங்கிட்ட சொல்கிறீங்க, மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? இல்லை, எங்கள் அம்மா வந்து ரொம்ப திட்டுவாங்க, இவ்வளோ செல்லமாக இருந்த பிள்ளையை கொண்டு போய் இவ்வளோ பெரிய குடும்பத்தில் கொடுத்துட்ட, இன்னைக்கு எல்லா வேலையும் செய்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கும், நம்ம செல்லம் கொடுத்ததுனால நம்ம பொண்ணு ஒன்றும் வீணாக போயிடல. இன்னைக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பாராட்டணும்னா இப்போ என்ன சொல்லி பாராட்டுவீங்க? இங்கே எப்படி வேலை செய்தாங்க இப்போ செஞ்சுக்கிறது செய்கிறியோ நல்லபடியாக போய் வேலை செய்கிறேன். எனக்கு ரொம்ப அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குது. நினச்சி நான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷப்படுறேன்டா. சூப்பர். அது நீங்கள் சொல்லவே தேவையில்ல, நீங்கள் கொடுக்குற ரியாக்ஷன்லேயே அதை எனக்கு தெரிஞ்சிருச்சு எப்பயோ. கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த வேலையும் செய்ய மாட்டாள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கிறது, பெருக்கிறது, சாம்பார் எனக்கே சரியாக வைக்க தெரியாது. இத்தனை வருஷம் எனக்கு 33 வருஷம் கிட்ட சாம்பார் சரியாக செய்ய மாட்டேன். நான்வெஜ் வெஜிடபிள் எல்லாமே செய்வேன், ஆனால் சாம்பார் அந்த டேஸ்ட் வரவே வராது. இன்றைக்கி சாம்பார் செய்து என் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்களுக்குலாம் நீ கொடுக்குறியாமா நான் கேட்குற அளவுக்கு அவள் வாழ்ந்துருக்கிறான்னா ரொம்ப சந்தோஷம் விஷாலி. அதேமாதிரி அவங்க வீட்டுக்காரர் மேலே சின்ன சின்ன விஷயந்தான் இருக்கும், அவள் கோவப்படுவா. இருந்தாலும் கொஞ்ச நேரம் மொத்தம் அவளு போய் பேசுவா, உடனே போய் சமாதானம் ஆயிடுவா. ஆயிடுவா இல்லை ஆயிடுவேன். வீடெல்லாம் கிளீனா வச்சுப்பா, சிக்கனமா இருக்கிறா. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் நல்லா இருக்கும். என்னை பாராட்டவே மாட்டாங்க அவங்க. நான் ஒரு ட்ரெஸ் பண்ணால் கூட இப்போ தான் சொல்கிறாங்க நான் நல்லா ட்ரெஸ் பண்ணுறேன்ட்டு. ஆனால் மற்றவங்க முன்னாடி வந்து இப்போ இங்கே வீட்டுக்கு போய் கேட்டால் கூட அம்மா நான் ட்ரெஸ் பண்ண நல்லா இருந்துச்சு, பின்னாடி ஒரு பொண்ணு நல்லா இருந்துச்சு வைப்பா, உன் பக்கத்தில் இருக்க பொண்ணு நல்லா இருந்துச்சுப்பா. கடைசி வரைக்கும் அந்த நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தது நல்லா இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. அப்படிலாம் இல்லை சார், அப்படிலாம் இல்லை. ரொம்ப மனசுக்குள்ளே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கிறேன், ஆனால் வெளியே சொன்னதில்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, மகளை பாராட்டணும்னா இப்போ என்ன சொல்லி பாராட்டுவீங்க? பவானி, நீ எனக்கு பொண்ணாக பிறந்தது அதிர்ஷ்டமாக எனக்கு. என் பொண்ணு நல்ல பொண்ணு, எதுவும் காவிடு சுற்றி தெரியாது, நல்ல பொண்ணு. நல்லா கொடுத்துன பண்ணணும், வீண் செலவு பண்ணக்கூடாது. வருமானம் கம்மியாக வருது, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கின்னு வீட்டுக்காருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கின்னு போகணும், அவ்வளோதான். நல்ல பேர் எடு, அம்மா பேர் நல்லா எடுக்கணும் நீ, சரியா? அம்மா எடுக்கிறேன். அம்மா வீட்டில் எப்படி இருந்தே அதெல்லாம் கணக்கு கிடையாது. கல்யாணம் பண்ணி போயிட்டா நாத்தனார் எல்லாரும் இருக்கிறாங்க, நீ செய்கிறது தான் என்ன சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது அட்வைஸ், வாழ்க்கையில் நீ எப்படி நடந்துக்கணும்னு. நான் அது கேட்கல, அதான் சொல்லிட்டே இருக்கீங்களே. இல்லைப்பா, ரொம்ப செலவு பண்ணுறாப்பாவோ, ரொம்ப. இது கம்ப்ளைண்ட் ஓகேவா? நான் கேட்குறது பாராட்டு. பாராட்டுற மாதிரி எதுவும் நடக்க மாட்டாளவா? பாராட்டுற மாதிரி. சரி, பாராட்டணும்னா எதுக்கு பாராட்டுவீங்க? 18 வருஷம் குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் பிறந்தாவோ. நல்ல மாதிரி கொடுத்தனம் பண்ணிக்கோ, நான் சந்தோஷம் எனக்கு. நீங்கள் எட்டுன்னு வந்து என்னை உட்கார வச்சதுக்கு தேங்க்ஸ்ப்பா. ஓகே, அம்மா சொல்கிற பாராட்டுங்கிற தேங்க்ஸ் தான், அவ்வளோதான் சொல்ல வரும் அம்மாவுக்கு. என் வயிற்றுல பிறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். நான் வந்து உனக்கு பொண்ணா பிறக்கணும், அதுதான். ஓகே,
தேங்க்ஸ்மா. திருமணமான மகள்கள் மற்றும் அவர்களின் அம்மாக்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர்கள் அம்மாவும் மகளுமாய் வந்திருக்கிறார்கள். முதலாவது நீங்கள் அதிகம் அறியப்பட்ட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் மகள் சசிலையா அவர்கள். சசிலையாவோடு அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் அவரின் தாயார் ரோகிணி அவர்கள். இப்போ நான் சிறப்பு விருந்தில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், அம்மாவை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருந்தீங்க இல்லையா? கம்ப்ளைண்ட்டாக சந்தோஷ கம்ப்ளைண்ட்டாக ஒரு இடத்துல தோணுங்களா அம்மாவோட இந்த மாமியாரே பெட்டர்னு? அப்படி உங்களுக்கு போல தோணியிருக்கா? அப்படி தோணுனா எந்த இடத்துல தோணியிருக்கு? ஆக்சுவலி செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்றது வீட்டுக்கார்கிட்ட பையன்கிட்ட கூட மெயின்டைன் பண்ணணும்னு எங்கள் மாமியார் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்படி கிடையாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க மிச்சம் வச்சதுன்னா அதை சாப்பிட்றலான்றது ஒரு சின்ன வயசு வரைக்கும். ஒரு ஏஜுக்கு அப்புறம் வந்து அந்த குழந்தைக்கு விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கள் மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பிளேட் நீ வாங்கி சாப்பிடாது, அது வேஸ்ட் ஆகுது, நம்ம இதுக்கு போடுறோன்றது ஓகே. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன ஆயிரும்னா மிச்ச மீதியெல்லாம் நம்ம அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு டிகிரேடேஷன் வரும்ன்றதை எங்கள் மாமியார் அடிக்கடி சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அந்த தட்டில் இருக்கிறத ஏன் வேஸ்ட் பண்ணுற, அவன் சாப்பிட்ட தட்டு தானே நீ சாப்பிட்ருப்பாங்க. அது எங்கள் மாமியார் வந்து சுயமரியாதைன்றது வீட்டுக்கார்கிட்டையும் மெயின்டைன் பண்ணும், பசங்ககிட்டையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ சமைச்சது கூட எங்கள் அம்மா வந்து அதுக்கப்புறம் எனக்கு புரிஞ்சிருக்கு. சமைச்சது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, நமக்கு வைக்கல, நமக்கு ஒரு பங்கு எடுத்துக்கலனாலும் வீட்டுக்காருக்கும் பையனுக்கும் கொடுத்துருவோம். அது எங்கள் மாமியார் அப்படி சொல்லவே மாட்டாங்க. சமைச்சு இந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு நமக்கும் உரிமை இருக்குது, உனக்கு பங்கு எடுத்துட்டு என் பையனாக இருந்தாலும் நீ அவங்களுக்கு கொடு, உன் பையனாக இருந்தாலும் அப்படி கொடு அப்படிம்பாங்க. அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் நான் வந்து குடும்பத்திலையும் பெண்கள் வந்து மெயின்டைன் பண்ணுன்றதை எங்கள் மாமியார்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறேன். நான் சூப்பர். அம்மா பற்றி உங்களுக்கு இருக்கிற கம்ப்ளைண்ட் என்ன அல்லது எதிர்பார்ப்பு என்ன? எங்கள் அம்மா வந்து எந்த விஷயத்தையுமே தலையிட மாட்டாங்க சார். அது எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும். மாட்டாங்களா, கண்டுக்காம இருப்பாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை ஒரு நல்லது இதுவோ நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கம்மா, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதனால் இனி உங்கள் மாமியார் வீட்டு சைடில் என்ன முறையோ இல்லை என்ன பழக்க வழக்கமோ அதே நீ ஃபாலோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. வேறு ஏதாச்சும் ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட சில பேர் தலையிடுறதுனாலே அந்த பிரச்சனை பெருசாகிடும். எங்கள் அம்மா அந்த விஷயத்தில் எதுலேயுமே தலையிட மாட்டாங்க. அமைதியாக இருந்தாவே பல பிரச்சனை முடிஞ்சு போயிடும்ன்றது அவங்களோட என்னன்னு கேட்க மாட்டாங்களா? என்னன்னு கேட்க மாட்டாங்க சார். நம்ம ஆனால் நான் ஏதோ பிரச்சனைன்றது நாங்கள் பேசுறதை வச்சே புரிஞ்சுப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குது, 2 வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துப்பாங்க. நீ எதனால எதுலையுமே தலையிட மாட்டீங்க? நான் தலையிட்டேன்னா நீ சொல்லி கொடுத்து தான் உன் பொண்ணை கெடுக்கிறாயான்னு சொல்லிவிடுவாங்க. அதுக்காக நான் ரொம்ப தலையிட மாட்டேன். குடும்பத்தை பிரிக்கிறதுக்கும் மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட சண்டை போடும், நீ தான் சொல்லித்தரன்னிடுவாங்க. அதுக்காக இந்த பிரச்சனை என் காதுக்கே வரவானம்மா, நீ ஆச்சும் உங்கள் ஹஸ்பண்ட் ஆச்சும் உங்கள் குடும்பமாச்சுன்னிடுவேன். பட் நீங்கள் ஒரு யோசனை சொன்னால் அந்த பிரச்சனை சீக்கிரம் தீரக்கூடும்ல? அது அவளுக்கு சொல்லுவேன், எடுத்துக்கிறதும் எடுத்துக்காதும் அவபட்சம்னிடுவேன். இப்படி தாம்மா இருக்கணும், இதுதான் முறமான்னு சொல்லுவேன். அவள் கேட்டு நடந்தான்னா புத்திசாலி, கேட்கல நான் இப்படி தான் இருப்பேன்னா அதை பார்த்துக்கிட்டோன்னு விட்டுருவேன். அம்மாக்கள் சொல்கிற யோசனைனால உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்திருக்கு? சென்டிமெண்ட்டாகவே எங்கள் அம்மா கிட்ட கேட்காம சொல்லாமல் எதையுமே நான் செய்ய மாட்டேன். அது அதே மாதிரியே பழகியாச்சு. ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து ஈவினிங் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்ன நடந்ததுன்ற அந்த அப்டேஷன் எல்லாத்தையுமே சொல்லிடுவேன். வீட்டுக்கு ஒரு சர்வெண்ட் வைக்கணும்னா கூட எங்கள் அம்மா கிட்ட சஜஷன் கேட்டுக்குவேன். அவங்க சொல்கிற டிசிஷன் எடுத்துக்கிறேன்றது அப்பாற்பட்ட விஷயம். பட் என் வீட்டுக்கார்ட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு இவங்ககிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணி அந்த விஷயத்தை செய்வேன். தென் இவங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் அது முழுக்க முழுக்க என்னோட நல்லதுக்காக தான் இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என் வீட்டுக்காரமே பொதுவாகவே சொல்லுவார், எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு வார்த்தை சொல்லுவார். ஸோ அதனால் அவர் சொல்லாட்டினாலும் நீங்கள் கேட்க போகிறீங்க, அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஆமாம், ஏன்னா அவர் சொன்னாலுமே அப்படிங்களான்னு நான் இழுப்பேன். பட் எங்கள் அம்மா சொன்னால் சரிம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். தென் எங்கள் 2 பேருக்குள்ள எந்த ப்ராப்ளம் வந்தாலுமே முதல்ல உங்கள் அம்மாவுக்கு ஃபோனை போடுறேன் நானுன்னுவார். ஏன்னா எங்கள் அம்மா சொன்னால் தான் எதுவாக இருந்தாலும் நான் சரியாயிடுவேன், கன்வின்ஸ் ஆவேன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, வேற யாரு? சரி, இப்போ இவங்க எல்லாருமே நான் சரி எங்கள் அம்மாவை சொல்கிறேன். இப்போ எங்களை வந்து நாங்கள் ஸ்ட்ரிக்டாக வந்து நாங்கள் இப்படி ஒபீடியண்ட்டாக இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, நாங்கள் எங்கள் குழந்தைங்களை அப்படி ஒபீடியண்ட்டாக வளர்க்குறதுக்கு பண்ணும்போது இவங்களோட தடையிடுதல் ரொம்ப நிறைய இருக்குது. அதிகாரமாக சொல்லாத, பொறுமையாக சொல்லு, இப்போ படிக்கலன்னா என்ன 1 மணி நேரம் கழிச்சு படிக்கட்டும், இது எனக்கு சொல்லலை. நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து 6 to 8 படிக்கணும், 9 o'clock தூங்க போயிடணும், அப்படி இருந்தது. எங்கள் அம்மா அடித்து சொல்லலை, மிரட்டி சொல்லலை. பட் நீங்கள் அப்படி சொல்லும் போதே நாங்கள் கேட்டோம். என் பையன் போய் கேட்க மாட்டேன்றான், கொஞ்சம் அதிகாரமாக தான் எனக்கு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ என்ன ஆயிடுதுன்னா குழந்தைங்க வந்து மீமி பாட்டியெல்லாம் பொறுமையாக இருக்காங்க, நீங்கள் பொறுமையாகவே இருக்கிறது இல்லை அப்படின்னு அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியும் போது சொல்கிறாங்க. இது எனக்குன்னு இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கும். இப்போ ஏதாவது அவர் அதிகாரமாக திட்டாருன்னா, இவர் அழுதுட்டாருன்னா உடனே எங்கள் மாமியார் வந்துடுவாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், ஏமா நான் 9 போகிற வரைக்கும் நீ என்னை அடிச்சிட்டு இருந்த, நான் அவனை திட்டுறதுக்குலாம் நீ வந்து என்னை வந்து பேசுறிய அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவங்களோட அந்த ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் எங்களை ஸ்ட்ரிக்டாக வச்சாங்க. இப்போவும் எங்களை வந்து அடக்கணும்னு 8 வயசு குழந்தை எனக்கு மிரட்டக்கூடாதுன்றாங்க. இப்போ எக்ஸ்போஷர் வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் எங்களுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் என் குழந்தைங்கள நாங்களும் நல்லா வளர்க்க முடியும். ஸோ இதில் ரொம்ப லீனியன்ட் ஆகிடுறாங்க. கிராண்ட் மதர் ஆனோனையும் மதராக இருக்கும்போது பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஓகே, இந்த சூழல்லையும் நான் எங்கள் அம்மா கிட்ட எதிர்பார்க்கிறது இது,
இதை நான் சொல்கிறேன், எங்கள் அம்மா செய்யவே மாட்டேங்கிறாங்க, கேட்கவே மாட்டேங்கிறாங்க. நான் தான் ஆளாயிட்டேன்ல, இன்றைக்கி நான் குடும்ப தலைவி ஆகிட்டேன்ல, இப்போவும் கேட்க மாட்டேங்கிறாங்க நான் சொல்கிறத அப்படின்னு அம்மா போய் சொல்லலாம். எது சொல்லுவீங்க சார்? கூட வந்து இருக்கிறது இல்லை சார். பையன் வீட்டில் பையங்கிறதுனால அவங்க கூட போய் இருக்கிறதுக்கு, மருமக கூட அந்த பாண்டிங்கில் இருக்கிறதுக்கெல்லாம் ஓகே. ஆனால் இப்போ நானும் வந்து என்ன இவங்க தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குல்ல சார், எங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ எனக்கு இவங்க வந்து படித்து என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு நான் அவங்களுக்கு திருப்பி ஏதாவது நான் செய்யணும் அப்படின்னா நான் எந்த வகையில் சார் நான் செய்ய முடியும்? என் கூட வந்து இருந்து பார்த்துக்கிட்டா தான் எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் சார். அதை வந்து அவங்க இருக்கிறது இல்லை. பையன் கூட இருக்க முடியிற அம்மாக்களுக்கு ஏன் பொண்ணுங்க கூட வந்து இருக்க முடியல சார்? பையன் கூடயும் இல்லை, பொண்ணு கூடயும் இல்லை சார், தனியாக இருக்கேன் சார். யார் கூடயும் இருக்கக்கூடாது சார். இப்போ இருக்கிற ட்ரெண்டில் போனோமா வந்தோமா அந்த மாதிரி தான் சார் சார். இது என்ன சார் அம்மா பொண்ணுங்கிறத விசிட்டிங் கெஸ்டா சார்? எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல சார், கூட இருக்கிற காலகட்டத்தில் அப்படிதான் சார் இருக்க முடியும். அவங்களே மகளே கூப்பிடுறாங்களா? கூப்பிடுறாங்க சார். மகளோட மருமக என்னை கூப்பிடுறாரு. அந்த விஷயத்தில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன். ஆனால் எனக்கு அது பிடிக்கல சார். மற்றவங்களுக்கு எப்படியே எனக்கு பிடிக்கல. தனியாக இருந்தோமா, வாரத்துக்கு 2 நாள் போனோமா வந்தோமா அந்த மாதிரி தான். வேற அம்மா எதிர்பார்ப்பு உங்களுக்கு? வாழ்கிற பிள்ளைய தாயே கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற பேர் வந்துடும். அதனால என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உன்னோடய வச்சுக்கோ, என்கிட்ட கொண்டுட்டு வராத அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து அம்மா கிட்ட வந்து ஆறுதல் தேடுறேன். அவங்க வந்து என்கிட்ட தப்பு சொல்லி கொடுக்கல, இப்படிலாம் இருக்கும் அப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் எனக்கு வந்து ஃபுல்லாக கைட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது என்னோட ஆதங்கமாக இருக்குது சார். இன்னைக்கு நம்ம பேச்சை கேட்டு சொல்லி கொடுத்தா அந்த பொண்ணு என்ன தெரியுமா வந்து சொல்லு நம்மள்கிட்ட, என் மாமனார் என்னை இப்படி திட்டுறாரு, என் மாமியார் என்னை இப்படி திட்டுறாங்க, எங்கள் புருஷன் இப்படி திட்டுறான்னு சொல்லலாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? நமக்கு மனசு ரொம்ப வேதனையாக இருக்கும். நம்ம செல்லமாக வளர்த்த பிள்ளை நம்மகிட்ட சொல்ல இல்லை, நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், நீ இதெல்லாம் சொல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு சலு தான் உனக்கு. என்னைக்கு உனக்கு கட்டி கொடுத்தோமோ உன் புருஷன் வீடு தான் உனக்கு ஓ வீடு. நீ வாரியா, சந்தோஷமாக 1 மாதம் இரு, நல்லா சாப்பிடு, சந்தோஷமாக இரு, பேசி விளையாண்டு சிரிச்சு போ. இதுக்காண்டி உன் குடும்ப செய்தி இங்கே கொண்டாந்து சொல்லி நான் ஒன்று சொல்ல போக இதை கேட்டுக்கிட்டு போய் உன் மாமியார் வீட்டில் சண்டை போட. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இந்த பாரு, புள்ள போய் 1 மாதம் லீவுக்கு போணுச்சு, அவன் அம்மா காரி 1க்கு 2 சொல்லி கொடுத்துருக்கா, அதான் அந்த புள்ள நல்லா இருக்க பிள்ளைய அம்மா கெடுத்து விட்டுட்டாம்பா. இந்த பேர் எனக்கு தேவையா சார்? நீங்களே சொல்லுங்க. அதனால தான் வந்தியா, சந்தோஷமா இரு, மாமியார் சொல்கிற கேளு, மாமனார் சொல்கிற கேளு, உன் புருஷன் சொல்கிற கேளு, பிள்ளையோட சந்தோஷமாக வாழு. இதை விட என்ன சார் தாய்க்கு பெருமை வேணும்? எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா அதுதான் உன் வீடு, அவங்க தான் உன் வீடுன்னு சொல்கிறது வந்து மனசுக்கு ரொம்ப நெருடலாக இருக்குது. இப்போ எங்கள் அம்மா எப்படி பெருமையாக சொல்கிறாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்களை எல்லாத்தையும் நீ நல்லா பார்த்துக்கிறேன். அதே மாதிரி என் வீட்டுக்காருக்கும் கடமை இருக்குது. நான் வாக்கப்பட்டு போயிருக்க மாதிரி அவர் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காரு. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணாமல் ரொம்ப அந்த மாதிரி ஃபஸ்ட் பண்ணிட்டு என்ன பார்த்துக்கணும்னா அப்பா பார்த்துக்கணும், இனி அது எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லணும், அது அப்பா பார்த்துக்கிற மாதிரி இனியா பார்த்துக்கிற மாதிரி நான் உன்னை பார்த்துக்கிறதே என்னோட உரிமை. ஸோ அது விட்டு கொடுக்க சொல்லி வந்து அது பேசுறதே எனக்கு ரொம்ப நெருடலாக இருக்கு சார். அது ஒரு அப்படியே வளர்ந்துட்டோம் இல்லைங்களா சார், ஒரு பயம்தான். பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணோட அம்மாவும் வந்துட்டு சௌரியத்தை அனுபவிக்கிறாங்கன்னு ஏதாவது சொல்லிடுவாங்க. சம்மந்தம் பண்ண வீட்டில் ஏதாவது சொல்லிட்டா அப்படிங்கிற பயம்தான் சார். இல்லைனாலும் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அதை தாண்டி நமக்கு ஒரு தேவைன்னு வரப்போ நம்ம பொண்ணுகிட்டு தான் போக போகிறோம். பட் அவங்க 3rd பிளேஸில் இருக்காங்க. முதல்ல வீட்டுக்காரரு, பையன், அப்புறம் அதுக்கப்புறம் பொண்ணு இருக்காங்க. பொண்ணு பார்க்கறதுக்கு இருக்காங்கிறதே எனக்கு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் எனக்கு எங்கள் அண்ணா காரில் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிற மாதிரி நானும் ஜம்முன்னு கூட்டிகிட்டு போகணும் வரணும், அந்த மாதிரி நானும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ அந்த எமோஷ்னலாக எங்களுக்கு இருக்க எக்ஸ்பெக்டன்சி வந்து அவங்க பூர்த்தி பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை போல வேற யார் நினைக்கிறீங்க? அம்மா வந்து இதுதான் நம்ம எதிர்பார்க்கறே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு. அம்மா சார், தம்பி வந்து கேட்டால் தான் செய்வான், அதுவும் அப்பா கேட்டால் கண்டிப்பாக செய்வான். ஆனால் அம்மா வந்து தம்பி செய்கிறத ரொம்ப விரும்புவாங்க. நாங்களே வேண்டி போய் செஞ்சால் கூட அதை பெரிய கேராக எடுத்துக்க மாட்டாங்க. நீ செய்கிற நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அவங்களோட தேவையை வந்து என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. என்ன சிரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? இல்லை சார், பொண்ணுங்கிட்ட உரிமையோடு கேட்டால் கூட பையனுக்கு தான் மற்றதெல்லாம் செய்கிறா, பொண்ணுகிட்ட வந்து மட்டும் சுகத்தை மட்டும் அனுபவிக்கிறான்னு சொல்லக்கூடாது. யார் சொல்லுவா? மாப்பிள்ளையோ சார்ந்தவங்களோ இல்லை உலகமோ சொல்லக்கூடாது. அந்த 4 பேர் பொண்ணுங்க வீட்டில் வந்து சுகமாக உட்காந்துட்டு இருக்கா, பொண்ணுங்களோட வருமானத்தை அனுபவிக்கிறா, அது போல் சொல்லக்கூடாதுன்னு தான் நான் என்னோட கஷ்டம் என்னோட இருக்கட்டும்னு விட்டுறது. கொடுத்தாங்கன்னா வாங்கிப்பேன், கொடுக்கலன்னு கேட்க மாட்டேன் நான். இல்லை, நீங்கள் பையன்கிட்ட கேட்குறீங்கல்ல? பையன் அவ்வளோவா நம்மளுக்கு செய்ய மாட்டான், அவங்க அப்பா வரைக்கும் தான் மதிப்பு மரியாதை. கேட்குறீங்கண்ணா, கேட்குற ஒரு விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை அப்பாக்கிட்டையும் பையன்கிட்டயும் கேட்குற மாதிரி எங்கிட்ட கேட்கலாம்ல, நான் அல்லது நானாக செய்யும்போது ஏற்றுக்கலாம்ல, அது ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்கிறது தான். நான் பையன்கிட்டயும் அவன் கேட்க மாட்டான், அவர்கிட்டயும் அவ்வளோவா நான் இது வேணும் அது வேணும் அவ்வளவா இல்லை. இங்கே அவ்வளவும் கேட்க மாட்டீங்க, அங்கே அவ்வளவா கேட்க மாட்டீங்க. எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் பேரண்ட்டு. அவங்க வயசில் அவங்க எதையுமே அவங்க அனுபவிக்கலை.
அதாவது ஒரு தலையில் ஒரு பூ வாங்கி வைக்கிறதுலேருந்து, ஒரு நார்மலாக ஒரு saree கட்டுறதுலேருந்து, ஒரு செப்பல் கூட அவங்களுக்குன்னு யோசித்து அவங்க எதையுமே செஞ்சதே கிடையாது. இப்போது என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்து எனக்கு என் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதா இருந்தாலும், இப்போ அவர் என்னை வெளியில் அழைச்சிட்டு போகும்போது நான் அந்த பொருளெல்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம அம்மா இதெல்லாம் அனுபவிக்கலையேன்னு எனக்கு அது ரொம்ப ஏக்கமாக இருக்கும். ஏம்மா நான் இதை வாங்கி தரேன், நீ போட்டுக்கோ, ஏன் செஞ்சுக்கோ, எனக்கு ஏன் இதெல்லாம், நீ சந்தோஷமாக இருந்தால் சரிதான். நீ போட்டு ஏதாவது saree எடுப்பேன், சரி நான் எடுக்கிறேனே, நான் உனக்கு ஒன்று எடுக்கிறேம்மா, எடுத்துகிட்டு தரேம்மா, 1000 ரூபாயெல்லாம் எடுக்கவே எடுக்காது. நான் பார்த்து எடுத்து ஒரு ப்ளவுஸ் பிட், இப்போது கடைக்கு போகிறோம், நம்ம ஒரு ப்ளவுஸ் பிட் எடுக்கிறோம், நான் எடுக்கிறேன்னா அவங்க நார்மலாக கடைக்கு போனாங்கன்னா எப்போவுமே எந்த மாதிரி ப்ளவுஸ் பிட் எடுப்பாங்கன்னா எல்லா ப்ளவுஸையும் சேல்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட் பிட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க. கிளியரன்ஸ் அதில் வந்து பிரிண்டட் இருக்கும். மேக்ஸிமம் அதை யாருமே வாங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அதில் என்ன மீறுதோ அது இவங்களுக்கு ஒரு 80 சென்டிமீட்டர் அப்படி தேவைப்படுதுன்னா ஒரு 10-20 மீதி என்ன இருக்கோ அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வந்து வச்சுக்கிட்டு திரும்ப எப்போல்லாம் போகிறாங்களோ அப்போ அந்த மாதிரி மீதி வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி தைச்சி போட்டுக்குவாங்கல்ல தவிர, நான் ஒன்று எடுத்து தரமா நீ போட்டுக்கோன்னு சொன்னாலும் அதை வேணான்னிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு saree எடுத்து வைக்கிறேம்மா, நீ வந்தால் வாங்கிட்டு போ, கட்டிட்டு போனா ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை நான் கட்டினா அங்கே ஏதாவது தப்பாக நினைப்பாங்க, உன் வீட்டுக்காரர் ஏதாவது தப்பாக சொல்லுவார், அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாருமா, தப்பாக நினைக்க மாட்டாங்கன்னா அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அதாவது அவங்களுக்குன்னு எதையுமே எதிர்பார்க்காம வளர்த்தாங்க. பட் நான் ஒரு விஷயத்தையும் அனுபவிக்கும் போது நம்ம அம்மா இதெல்லாம் அனுபவிக்கவே இல்லையே. கடைசி வரைக்கும் இப்போ அவங்களுக்கு 55 வயசாகிடுச்சு. அவங்களுக்குன்னு அவங்க தலையில் ஒரு பூ கூட வாங்கி வச்சுக்கிட்டதே கிடையாது. இன்றைக்கி காலையில் கிளம்பி வரும்போது கூட நான் தான் கட்டாயப்படுத்தி இதை வச்சுக்கோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு விட்டேன். எதுவுமே அவங்களுக்குன்னு அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு சாப்பாடு கூட நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும். நான் இப்போ ஊருக்கு போனாலுமே நான் அண்ணி எங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட் உட்காந்து சாப்பிடாமா, எனக்கு பசிக்கலை, நீங்கள்லாம் சாப்பிடுங்க, நான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு இப்போதைக்கு வேண்டாம் எதுவும், நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிங்க, நான் அப்புறமா சாப்பிட்றேன், எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்லுவோம். கடைசியில் அந்த பாத்திரத்தில் பார்த்தா லிமிட்டாக இப்போவுமே நார்மலாக தான் ஓடிட்டுருக்கு ஃபேமிலி, அந்தளவுக்கு பெரிய அளவில் சொல்கிறதுக்கு. பட் நான் நல்லா இருக்கேன்னு இருந்தாலுமே என்கிட்ட ஏதாவது வாங்கிக்கோன்னு சொன்னால் அதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. வேணவே வேணாம். அது பழகி போச்சு கையா, அது பழகி போச்சு, அது ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம பொண்ணு நல்லா இருந்தால் போதும், நம்ம பட்ட கஷ்டம் பொண்ணு படக்கூடாது. அது நான் பழகி போச்சு, பொண்ணு நல்லா இருந்தால் போதும்னு நினைப்பேன். அவங்கள்ட்ட வாங்குறது நம்மளுக்கு ஒரு மனசு குற்ற உணவாக இருக்குது. அவன் நல்லா இருக்காள் அது போதும் நம்மளுக்கு. என்ன தான் அவங்க வீட்டு பொருள் வாங்குது, அது வந்து வேற ஒரு பொருள் தான். நம்ம புள்ள எனக்கு ஒரு புள்ள இருக்கிறான், அவன் எனக்கு செய்கிறான், நான் வெளியே வருவான். எங்கள் அம்மா அது பொண்ணு தான். அது வந்து எப்பவுமே பிறக்கக்குள்ள என்ன சொல்லுவாங்க, வரவா செலவானு கேட்பாங்க. வரவுன்றது புள்ள, செலவுன்றது பொண்ணுன்னுவாங்க. யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சொல்லிக்கு வேணால் அது உறுதியாக இருக்குமா தர, அது நரம்பெல்லாம் ஒத்து வராது. தாய் வந்து பொண்ணு கூட இருக்கிறது எதுவுமே சாத்தியமே கிடையாது, புள்ள கூட தான் சாத்தியம். அந்த பொண்ணு வாழ்ந்தாலும் இறக்கக்குள்ள செத்துட்டா என்ன கூப்பிடுவாங்க, ஏம்மா இந்த பிள்ளைக்கு அம்மாவுக்கு கொல்லி வைக்கிறத பிள்ளைய கூப்பிடுமான்னு தான் சொல்லுவாங்க தவிர பொண்ணை கூப்பிடுமான்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம கோடி ரூபாய் செலவு பண்ணி கொடுத்தா கூட மருவம் பிள்ளை எம்மா அம்மா செத்துறாங்க போய் கொல்லி வைன்னு சொல்லுவாங்களா? அது சாத்தியம் கிடையாது. உலகம் மறு உலகம் வந்தால் கூட சாத்தியமே கிடையாது. அதனால் பொண்ணுன்னா பெருமையாக இருக்கலாம். தாய் வந்து என்னுடைய கடமை கடைசி வரைக்கும் என் பொண்ணு கடை எல்லாமும் செய்வேன். ஆனால் வந்து போய் பார்ப்பனே தவிர அது கூட இருக்கிறது சாத்தியம் கிடையாது. அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பொம்பளையாக பிறந்தவங்க யாராக இருந்தாலும் குழந்தையா பிறகுறது ஒரு பாகம், 2வது பூப்பறிது 2வது பாகம், 3வது இது கட்டி கொடுத்துறோம், 4வது குழந்தை பெற்றது தாய்மை அடைஞ்சிடறா. தாய்மை அடைஞ்சது ஒரு வீட்டுக்கு போயிடறா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அதை நம்ம பொண்ணு நல்லா இருக்காளா, அதுதான் சொல்லுவாங்க. உங்கள் பொண்ணு வீட்டில் உங்கள் பொண்ணு வீட்டிலே இருக்குதா, நீ பொண்ணோட இருக்குமே. இப்போ என் பிள்ளை கூட வந்து யாருமே எனக்கு கேட்க மாட்டாங்க, எங்கம்மா இருக்கிறேன், என் பிள்ளை கூட இருக்கிறேன், என் மருமகளோட இருக்கிறேன், சந்தோஷம். என் பொண்ணு கூட அது கூனி குறி சொல்லணும். அது வார்த்தையே கூனி குருவானே, வார்த்தைக்கும் நல்லா இருக்கும், உற்சாகமாக சொல்லணும். என் பிள்ளையவே பார்த்துட்டு வந்துட்டேன் என் பொண்ணை, இப்போ என் பிள்ளை கூட இருக்கிறா. அதுதான் இந்த பேச்சு பேசுகிறான உன் மகன். இந்த பேச்சை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்க தோணிக்க உங்களுக்கு? சார் அவங்க இந்த அளவுக்கு பேச போய் தான் சார் நிறைய பேர் சொல்லப்போனால் வாழ்ந்துட்டுருக்காங்க சார். நிறையா லயாவோட எனக்கு எத்தனையோ கால்ஸு, லயா வெளியே போனதுக்கப்புறம் எனக்கு நிறையா ஃபோன் பண்ணுவாங்க. லயாக்கா இருக்காங்களா, அம்மா நான் லயாவோட அம்மா பேசுகிறேன்ப்பா அப்படிம்பேன். அம்மா ஒரு நிமிஷம் லயா காட்ட ஃபோன் கொடுங்கம்மா அப்படிம்பாங்க. இல்லைப்பா அவங்க ஷூட் போயிருக்காங்க, வெளியே போயிருக்காங்கண்ணா. அம்மா எப்படிம்மா அப்படி, சரி உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம் பேச முடியுமா, உங்களுக்கு டைம் கிடைக்குமான்னு கேட்பாங்க. சொல்லுங்கப்பா என்னன்னு சொல்லுவேன். கேட்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, எப்படிம்மா லயாக்கா இப்படி ஒரு திறமையாக வளர்த்து இவ்வளோ தூரம் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க வச்சுருக்கீங்க, ஆனால் வேறு லெவல்மா அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க வேறு லெவலுக்கு வர்றதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? ஒரு பெண் குழந்தைய பெற்று வளர்த்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு, காலேஜுக்கு அனுப்பிச்சு, அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர தண்டிக்கும், காலேஜுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர தண்டிக்கும், அதுக்கப்புறம் அவங்கள பாதுகாத்து வளர்த்து ஒரு மரமாக அவங்களுக்கு நிழல் கொடுத்து நம்ம வளர்க்குறோம்.
அதே சமயம் அவங்கள இன்னொரு வீட்டில் இன்னொருத்தவங்களுக்கு மருமகளாக நம்ம அனுப்புகிறப்ப அவங்க சந்தோஷமான வாழ்க்கை நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நினச்சாலும் எங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ், ஆஹா பிள்ளை இவ்வளோ செல்லம் கொடுத்து நம்ம வளர்த்துட்டோமே, ஆனால் நம்ம வீட்டில் பிள்ளை ஒரு வேளை கூட கற்றுக்கலையே, ஒரு சமையல் தெரியாதே, ஸ்கூலுக்கு போனாங்க காலேஜ் போனாங்க, ஏம்மா வாமா நான் சமையல் கிச்சனில் இருக்கப்ப ஏதோ ஒரு வேலை கற்றுக்கமான்னு கூப்பிட்டா, ஆமாம் போமா நீங்கள் பாருங்கள் அதெல்லாம் நான் வீட்டில் பார்த்து கற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா சொல்லி கொடுக்குற சமையல் நீ கற்றுக்கடாம்மா, எனக்கு டைமே இல்லைம்மா, எனக்கு படிக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதே மக அடுத்த வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறம் அவங்க வேலை என்ன, அவங்க சமையல் என்ன, அவங்க ஒரு மாமியாருக்கு மருமகளாக நடந்துக்கிற முறைகள் என்ன, ஒரு கணவருக்கு மனைவியாக நடந்துக்கிறது, ஒரு குழந்தைக்கு தாயாக நடந்துக்கிறத நினச்சி பார்த்தா எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். உண்மையிலே சொல்லப்போனால் என்னடா நம்ம வளர்த்த குழந்தையா இப்படி இருக்குது அப்படின்னு நானே நிறையா தடவை ஒரு வியர்ப்பு அடைஞ்சிருக்கேன். என்னென்னா நாங்கள் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துருக்கோம் வச்சுருக்கோம், ஆனால் அவங்க இப்போ வர்ற காலத்தில் செல்லமும் கொடுக்குறாங்க, குழந்தைங்களை அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. ஆனால் நாங்கள் பிள்ளைங்களை அதில் ஒரு ஆலமரமாக இருந்து நாங்கள் வளர்த்து அதில் ஒரு நிழல் கொடுத்து பூத்து குலுங்குற ஒரு மரமாக இருக்கும். ஆனால் அந்த மரத்து அடியில் ஒரு இருட்டுக்குள்ளே ஒரு வேறு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க ஒரு தாயானதுக்கப்புறம், ஒரு மருமகள் ஆனதுக்கப்புறம், ஒரு கணவருக்கு மனைவி ஆனதுக்கப்புறம் தான் சார் அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஒரு தாயோட கஷ்டத்தை. உங்கள் மகக்கிட்ட உங்களுக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, இப்போ இருக்க எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி நடந்துக்கணும், அல்லது எதிர்பார்ப்பு, அல்லது செய்யணும், அல்லது ஆசை, அவர்களை பற்றி உங்களுக்கு நினைச்சா அவங்களால முடியாது சார். அவங்க சொல்லு 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 நான் கேட்குறேன். அவங்க சார் கிச்சனில் ஒரு டீ கூட போட்டுக்க மாட்டாங்க சார். அம்மா சுடுதண்ணி கொண்டு வாங்க, அம்மா டீ கொண்டு வாங்க அப்படிம்பாங்க சார். இப்போல ஒரு விஷயம் என்னன்னா, லயாவுக்கு சாப்பாடு போட்டு நான் பிசைஞ்சு கொடுத்தா தான் சார் லயா சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் லயா வீட்டில் இருக்காங்க சார். உண்மையாக எதிர்பார்ப்பு சொல்லு, உன்னோட எதிர்பார்ப்பு. என்னோட எதிர்பார்ப்புகள் என்னன்னா, லயா அதோட குழந்தைக்கு ஒரு நல்ல தாயாக இருக்கணும் ஃபஸ்ட்டு, நான் தான் சொல்லுவேன். ஓகே, அம்மா சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்து சொல்லுவாங்க, பாத்திர விளக்கு, வீட்டை கூட்டு, ஓன் துணியை நீயே துவ, ஓன் பாத்ரூமை நீயே சுத்தம் பண்ணு, நீ படுத்த படுக்கையை நீயே எடுத்து வை அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் இதெல்லாம் கோவம் வந்துச்சு. ஆனால் திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே பிறந்த வீட்டில் இதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா போகிற இடம் எப்படி இருந்தாலும் அங்கே வேரூன்றி வாழ பழகிக்கிட்டேன். அந்த சூழ்நிலையே எனக்கு எங்கள் அம்மா அன்பு வேற செல்லம் வேற சார். இங்கே நம்ம எல்லாருமே செல்லத்தை தான் அன்புன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையான அன்பு கண்டிக்கும் தண்டிக்கும், அது எல்லாத்தையுமே எனக்கு சரியான நேரத்தில் கிடைச்சினால மட்டும்தான் இருக்கேன். அம்மா சொன்ன மாதிரி யுகனை நான் நல்லா பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் அந்த சூப்பர் மாம் ஷோவுக்கும் போகிறேன். நம்ம எல்லாரும் சொல்கிறோம்ல, நான் குழந்தைகளுக்காக ஓடுறேன், நான் குழந்தைகளுக்காக ஓடுறேன்னு. உண்மை என்னன்னா, நான் குழந்தைகளை விட்டுட்டு ஓடிட்டுருக்கேன் என் வாழ்க்கையில். நான் குடும்பத்துக்காக ஓடுறேன்னு என் குடும்பத்தை விட்டுட்டு ஓடிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நீ குடும்பத்து கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு நீ கேட்டால் அதை நான் நிச்சயமாக நான் ஃபுல்ஃபில் பண்ணுறேன். ஓகே, ஷோ மொத்தம் பேசி முடிச்சு கடைசியில் நீங்கள் எல்லோரும் என்னோட இருக்கணும் அம்மா நீங்கள் கூப்பிட்டு, அதுக்கு அவங்க மறுக்கிறாங்கல்ல இல்லையா, அது சரியா இல்லையாங்கிற அப்புறம் பேசுவோம். ஆனால் நீங்கள் கூப்பிட்றது பார்த்தீங்களா, அதுதான் இந்த தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமாக இருக்குங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாடு வளர்ந்துருக்குது அப்படிங்கிறது இல்லையா, முழுமை அடைஞ்சு அது எப்படி பார்க்கணும்னா, நீங்கள் இந்தியாவில் நீங்கள் எந்த மாநிலத்தையும் பார்க்க முடியாது. இந்த மாநிலம் தான் ஒரு முழுமையான வளர்ச்சி இருந்திருக்கு. நம்முடைய அரசியல்வாதிகளை பற்றி 100 குறை சொல்லுங்கள், 100 கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்த ஒரு பெரிய வேலை என்னென்னா, இந்த பிள்ளைகளை பூரா உருவாக்குனது, இந்த பிள்ளைகளை பூரா வேலைக்கு போக வச்சது, இந்த பிள்ளைகளை பூரா சம்பாதிக்க வச்சது. சம்பாதிக்க வச்சனால தான் நீங்கள் அம்மா கூப்பிட முடியுது. வேலைக்கு போகாத பொண்ணு கூட என் மருமகன் என் வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல முடியுதுன்னா, நாளைக்கு இவங்களால வேலைக்கு போயிட முடியும். ஒருவேளை அவர் மாப்பிள்ளை கூடாது, அதெல்லாம் கூட அவங்க அம்மா வரக்கூடாதுன்னு சொன்னால் சரி அப்போ ரைட்டு, நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்க, நான் வேலைக்கு போய் எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட முடியுங்கிறனால தான் சொல்ல முடியுது. அப்போ அது ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்னமும் ஒரு தலைமுறை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை அது பொண்ணு வீடு அப்படின்னு, நான் போக மாட்டேன். அந்த அம்மா சொன்னாங்கல்ல ஆணித்தரமாக, அதெல்லாம் வேலைக்காக, அது வேறு அப்படின்னு. அது மாறிடும். அது எப்போ மாறும்னா, இவங்க மக வரும்போது மாறிடும். ஏன்னா பிள்ளைய படிக்க வைக்கிறதே மாறிடுச்சு இல்லை. அந்த அம்மா 12வது மேலே படிக்க வைக்க வேண்டாம் பிள்ளைய நினச்சாங்க. என்ன நினச்சாங்கன்னா, கட்டி கொடுத்துடணும், நம்ம 12 வரையும் பத்திரமா வச்சுருந்து கட்டி கொடுத்துடணும் தான் இருந்துச்சு ஒரு தலைமுறை. அதுக்கப்புறம் தான் கட்டி கொடுக்குறது முக்கியம் இல்லை, பிள்ளைய படிக்க வைக்கிறது முக்கியம் இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு தலைமுறை படிக்க வைக்கிற முக்கியம் இல்லை, பிள்ளைய வேலைக்கு போய் வைக்கிற முக்கியம் இருந்துச்சு. இன்றைக்கி வேலைக்கு போய் நிற்கும்போது நான் போய் மக வீட்டில் இருக்க மாட்டேன்னு சொல்கிற இடம் இருக்குது, அந்த இடமும் மாறிடும். அந்த இடம் மாறத்தான் போகுது. இதில் ஆண் பெண் ஒரு வேறுபாடு கிடையாது அப்படின்னு. அதை முதல்ல செய்கிற மாநிலமாக இந்தியாவில் தமிழ்நாடு தான் இருக்க போகுது. இன்றைக்கி
திருமணமான மகள் அவர்களின் அம்மாக்களை எல்லாரையும் தாங்குவதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாராட்ட மாட்டாங்க தான் அவங்க, கடைசி வரை அதில் முடிவாக இருக்காங்க அவங்க. அதை பாராட்டிடக்கூடாது. பாராட்டினா மகன் எங்கே கெட்ட பேர் வாங்கிடுவாளோங்கிற பதட்டத்தில் அவர்கள் எல்லாருக்கும் மனசுக்குள்ளே பூரிப்பு இருக்குது. என் மகன் பிரமாதமாக இருக்கணும். ஒரு அம்மாவுக்கு மகன் வந்து எவ்வளவு பிரமாதமாக இருந்தாலும் பெருமகிழ்ச்சி மனசுக்குள்ளே இருக்காது. பெருமகிழ்ச்சி எப்போ இருக்கும்னா மகன் ரொம்ப சிறப்பாக இருக்கும்போது தான் சிறப்பு மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா அதுக்கு தான் அந்த தாய் மனசு ஏங்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா தன்னோட கம்பேர் பண்ணுது அது. நான் இதெல்லாம் சிரமப்பட்டேன், என் மகன் சிரமப்படல. நான் வந்து 25 வயசில் தான் என் வீட்டுக்கார் சைக்கிள் வாங்கினார். ஆனால் 20 வயசில் என் மாப்பிள்ளை கார் வாங்கிட்டார். எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் சொல்ல மாட்டாங்க. என்கிட்ட 2 பட்டுப்புடவை தான் இருந்துச்சு. ஆனால் என் மகக்கிட்ட 25 பட்டுப்புடவை இருக்குது. ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஏன் சும்மா சும்மா வாங்குறேன் மகன். என்னிடம் இருந்தது எல்லாவற்றையும் விட என் மகன் நல்லா இருக்கான்னு அம்மா ஒப்பிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஒப்பிட்டு பார்த்து மகிழ்வா. ஆனால் மகிழ்ச்சியை சொல்லவே மாட்டாள். ஒரு தடவை கூட சொல்ல மாட்டாள். நீங்கள் இன்னும் எத்தனை தடவை முயற்சி பண்ணிங்கனாலும் அந்த மகிழ்ச்சி மட்டும் காட்டவே மாட்டாங்க. ஆனால் நிஜமாகவே பூரணமாக மகிழ்கிறது மகளை பார்த்து அம்மாவை தவிர இன்னொரு ஆள் இல்லை உலகத்தில். அவ்வளோ மகிழ்வாங்க. நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றிய இருவருக்கு பரிசளிப்பது வழக்கம். இந்த பக்கம் ஒரு ரொம்ப பிரமாதமான கருத்து சொன்னாங்க. என்னென்னா, என் மாமியார் வந்து சுயமரியாதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது புருஷனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, முதல்ல நீ வச்சுக்க. அது ரொம்ப ஒரு நல்ல கருத்து. முதல்ல பிள்ளையை தட்டிலேருந்து எடுத்து சாப்பிடாத. புள்ள நினச்சிக்கும் குப்பை தொட்டி மாதிரி அம்மா இருக்கான்னு மிச்சம் வச்சுக்கிட்டே இருக்கும்னு அந்த கருத்து சொன்னாக்க அவங்களுக்கு வாங்க. கௌரா பதிப்பகம் வழங்கும் ரூபாய் 4000 விலையில் உள்ள புத்தகத்தை இந்த பக்கத்து பரிசா பெறுறது அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை இந்த பக்கம் இருந்து பரிசா பெறுறது வாங்க. அன்னை டேட்ஸ் வழங்கும் கிஃப்ட் ஆம்பரை இந்த பக்கம் இருந்து பரிசா பெறுறது என் மக வாழ்வு. அதில் நான் தலையிடவே மாட்டேன். நான் தலையிட்டதுனால கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுங்கிறக்காக நான் கேட்டுக்கவே மாட்டேன். கண்டுக்காமல் இருப்பேன். நீங்கள் பாருங்க இங்கே அந்த அம்மா. கேஏஜி டைல்ஸ் வழங்கும் 5000 மதிப்புள்ள கிஃப்ட் வச்சுற பரிசா பெறுறது வாங்க. நீங்கள் நான் பிள்ளைகள் வச்சிருக்கீங்க பாருங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்பும் நன்றியும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், வேறு தலைப்பு சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருந்தது இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்திற்கோ வழங்கிய தமிழா கோபோர்ட் பை கேஜி டைல்ஸ் மற்றும் அன்னை டேட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் கேஸ்கேட் ஷர்ட்ஸ் மற்றும் இண்டிகஸ் பெயிண்ட்ஸ். கோப்ரஸ்டட் பை மெடிமிக்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.